நண்பர்களே, நம்ம லாஸ்ட் வீடியோல எப்படி சிஎஸ்கே பத்தி ப்ரிவ்யூ பார்த்தோமோ, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்னோட ஃபேவரட் டீமை ப்ரிவ்யூ பண்ண போறோம். இப்போ நான் மட்டும் இல்ல, என்னோட வந்து நம்ம பிளே பாய் இணைஞ்சிருக்காரு. நம்ம பிளே பாய், ஸ்டைலிஷ் பிளே பாய். என்ன பண்றீங்க? பிளே பாய் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இப்போ ப்ரிவ்யூ பண்ணலாங்களா? நீங்க வேற கைஸ் கைஸ் எதையுமே நம்பாதீங்க. அவன் ஒவ்வொரு வீடியோக்கும் நிறைய பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். இது எதையுமே நம்பிடாதீங்க. நம்ம ரிவ்யூவை மட்டும் பார்ப்போம். நீங்க ரொம்ப காய்ஸ், யோசிக்காதீங்க. அவன் ரொம்ப என்னை வந்து ஹைப் ஏத்துறான். பட் ஐபிஎத்துல அவன் அந்த காய்ஸ். சீக்ரெட்டை ரிவீல் பண்றங்கும் போது ரொம்ப மொக்கையா இருக்க போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இல்ல அது காய்ஸ், மட்டும் நான் ஐடென்டிட்டி நல்லாவே சொல்லிடுவேன். கண்டிப்பா ஒரு நாள் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுவோம். உங்களோட சப்போர்ட்டும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் இருந்தா மட்டும் அது கண்டிப்பா நடக்கும். பட் நான் ரிவீல் பண்ணும்போது நீங்களும் ஒத்துப்பீங்க. எதை வச்சு நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நேத்தே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. அவனுக்கு நான் கால் பண்ணி கேட்டா அவன் என்ன சொன்னான்னா, நான் வந்து பீச்ல இருக்கேன்டா, பொண்ணோட இருக்கேன்டா அப்படின்னு சொன்னான். அது எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. அப்ப பாத்துக்கோங்க, 8 மணி 10 மணிக்கு ஒரு பொண்ணோட இருக்கானா, அப்போ அவன் சரி ஓகே, நம்ம இதுக்கு மேல இதை நான் ப்ரிவியூ போயிடலாம்டா. ஓகேவா? போயிடலாம்டா. போதும்டா. முடிச்சுட்டு சரி ஓகேடா. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஈசாலா கப் நமது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து ரஜத் பட்டிதார் அந்த டீமுக்கு கப் எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ இந்த வருஷமா எடுத்து கொடுப்பாரா அப்படின்றதுதான் கேள்வி. நான் ஸ்குவாட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். தென் நீ வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணு. ஓகேவா? ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ஓகே. சேம் தான். பேட்டர்ஸ் ஓஜி விராட் கோலி. இன்னொரு கப் அடிக்காம போக மாட்டேன் அக்ரஷனோட சுத்திட்டு இருக்காரு. ரஜத் பட்டிதார் கேப்டன், ஒரு கிரேட் கேப்டனா ஃபார்ம் ஆயிட்டு வர்றாரு. தேவ்தத் படிக்கல், அவருக்கு ஒரு 2025 ஒரு பிளாக் பஸ்டர் இயர், அதை அப்படியே 2026 கொண்டு வர பார்ப்போம். டிம் டேவிட். டிம் டேவிட்னு சொல்றதை விட அவங்க டீமுடைய சிங்கம்னு சொல்லலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லாத்துலயும் வந்து ஒரே சிங்கமா போட்டுட்டு இருக்காரு. அது அடுத்து தெரிஞ்சு அடுத்த சூர்யா இவர் தான் நினைக்கிறேன். வில் ஆன் மல்ஹோத்ரா. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர் ரேட்டட் குர்னால் பாண்டியா, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பவுலரு. ஜேக்கப் பெத்தல், அவருமே ஒரு அண்டர் ரேட்டட் இங்கிலாந்து பிளேயர் தான். வெங்கடேஷ் ஐயர், காட்டுப்பையன் ரொமாரியோ ஷெப்பர்ட், ஸ்வப்னில் சிங் லக்கி சாம், மங்கேஷ் யாதவ், கனிஷ் சௌகான், சத்விக் தேஸ்வால். அதுக்கப்புறம் போலர்ஸ் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஹேசல்வுட். பட் அவர் ஃபர்ஸ்ட் 3-4 மேட்சஸ் விளையாட மாட்டாரு, இன்ஜூரி ரீசன்னால ரியாப்ல இருக்காரு. ஆஸ்திரேலியா இன்னும் அவங்களுக்கு வந்து என்ஓசி கொடுக்கல விளையாடுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு ஜார்ஜ் ஹேசல்வுட்டை இனிஷியல் மேட்சஸ்ல பார்க்க முடியாது. புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், யாஷ் தயாலுமே இன்னும் ஆர்சிபி கேம்ப்ல ஜாயின் பண்ணல. மோரார்லஸ் அவருமே ஜாயின் பண்றது கொஞ்சம் டவுட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூயா சர்மா, நுவான் துசாரா, ரசிக் சலாம், ஜேக்கப் டஃபி, நீங்க அபிநந்தன் சிங், விக்கி ஆஸ்வால். அதே மாதிரி அவங்க டீமோட கோச் ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஆன்டி ஃபிளவர் கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. கேரி கிருஷ்ணன், தினேஷ் கார்த்திக் அவர்லாம் மென்டார். மோபபாட் அவர் வந்து மேனேஜ்மெண்ட், அந்த டீம் எடுத்து நடத்துறவரே அவர் தான். ஓகே, இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க பிளே பாய்? சொல்லுங்க. கைஸ், என்னோட லெவல் வந்து விராட் கோலி, பில் சால்ட், வெங்கடேஷ் ஐயர், ரஜத் பத்திரர் கேப்டன், அப்புறம் ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்ட், புவி, யாஷ் தயாலுக்கு பதிலா ரசிக் சலாம், குருணால் பாண்டியா, அப்புறம் இம்பாக்ட் பிளேயர் வந்து நுவான் துஷாரா, அண்ட் அனதர் ஒன் ஸ்பின் பவுலர் வந்து உங்களுக்கு சுயாஷ் சர்மா. இதுதான் என்னோட லெவன். ஓகே, உங்க டீம் ஓகே தான். பட் நீங்க வெங்கடேஷ் ஐயர் ஆடுவீங்க? எஸ், கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயர் வச்சு தான் நான் ஆடுவேன். வை? எனக்கு புரியலையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா தேவ்தத் படிக்கலோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி இன் 2025 அவரோட இயராவே இருந்திருக்கு. அவர் எங்க போனாலுமே ரன் அடிச்சிருக்காரு. எஸ்பெஷலி நீங்க இந்த ஸ்மாட்ல ரஞ்சி டிராஃபில எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 ரன்ஸ் எல்லாம் ஓடிஐல சேஸ் பண்ணியிருக்காரு. 100 பால்ஸ்ல 130 அடிக்கிறது. இட் இஸ் அ குட் ஸ்ட்ரைக் ரேட் இன் ஓடிஐ ஆக்சுவலி. சோ எனக்கு புரியல ஏன் வெங்கடேஷ் ஐயர் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. வெங்கடேஷ் ஐயர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல வந்து லாஸ்ட் இயர் வந்து அவர் வந்து ரிட்டைன் பண்ணாங்க. எதனால ஓகே. ரிட்டைன் பண்ணாங்கன்னா, அதுக்கு முந்தின சீசன், அதாவது அவங்க ட்ராஃபி லிஃப்ட் பண்ண சீசன் வந்து அவர் வந்து ஒரு ஃபினாமினல் ஃபார்ம்ல இருந்தாரு. ம். அன்கேப்டு பிளேயரா இருந்தாலும் ஒரு பினாமினல் ஃபார்ம்ல இருந்ததால் தான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு ஈஸியா இருந்தது அந்த டீமை கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு, அந்த மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு. ஸோ அதனால தான் வெங்கடேஷ் ஐயரை வந்து ரிட்டைனே பண்ணாங்க. பட் ம். ரிட்டைன் பண்ணதும் என்னமோ ரொம்ப ஹையான அமௌண்ட்ல எடுத்ததால அவரால் ஆக்சுவலா அந்த ம். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல அவரால். ப்ரெஷரு, ஆஹா ஓ. நம்மளை இவ்வளவு இதுல ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அன்பார்ச்சுனேட்டா அவரால் அதை பண்ண முடியல. இன் திஸ் கேஸ் இதுலயும் ஆர்சிபி அவரை வந்து கொஞ்சம் ஹை பிரைஸ் கொடுத்து தான் பேஸ் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க அவரை. பட்
அவருக்கு ஓ வந்து லாஸ்ட் டைமும் இந்த டைமும் நம்ம 2 வாட்டியுமே வந்து கொஞ்சம் ஹை பிரைஸ்ல தான் இருக்கும். இந்த வாட்டி அவரோட எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் மைண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, போன வாட்டியும் நம்ம இப்படிதான் இருந்தோம். பட் இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் நம்மள எடுத்திருக்காங்க. பட் அவருக்கு என்னன்னா அந்த ப்ரெஷர் தெரியும். போன வாட்டிக்கு விட இந்த வாட்டி அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். தேவ்தத் படிக்கலா வெங்கடேஷ் ஐயரான்னு கேட்டா ஆப்வியஸா நான் வெங்கடேஷ் ஐயருக்கு தான் போவேன். ஏன்னா ஒரு ஹை பிரைஸ் பையில வாங்கிட்டு ஒருத்தரை வந்து டக் அவுட்ல உட்கார வைக்க முடியாது. அது எந்த மேனேஜ்மெண்ட்டுமே பண்ண மாட்டாங்க. சோ ஆப்வியஸா வெங்கடேஷ் ஐயர் தான் உம் உள்ள இருப்பார் 11லயே. இதுல எனக்கு மாற்று கருத்து. நான் இதை ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க இப்போ பிரைஸ் டேக வச்சு ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்க சொன்ன மாதிரி தான் வெங்கடேஷ் ஐயர் 23 crores போனாரு. பட் இந்த வருஷம் 8 crores தான் வாங்கியிருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லாஸ்ட் இயர் நீங்க இப்போ தேவதத் படிக்கலும் வெங்கடேஷ் ஐயரும் லாஸ்ட் இயர் எடுத்து பாத்தீங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப கீழே இருக்காரு, ரொம்ப டிராப் ஆயிட்டாரு. பட் இதுவே தேவதத் படிக்கல் அவ்வளோ 100 அடிச்சிருக்காரு. ஈவன் ஆர்சிபிக்குமே அவர் லாஸ்ட் இயர் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் இன்ஜூர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 2-3 50s விராட் கோலியோட ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸா இருக்கட்டும். ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் யுவர் ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் வெங்கடேஷ் ஐயரால 1 or 2 overs கொடுக்க முடியும் டீமுக்கு, நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் படிக்கலோட ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், கன்சிஸ்டன்சி, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இப்போ இம்ப்ரூவ் பண்றது, ஸ்பின்னை ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி ஆடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் தேவ்தத் படிக்கல் இஸ் லிட்டில் ஹையர். ஓகே லெட்ஸ் see உங்களோட ஒப்பீனியன் அது பரவாயில்ல. அண்ட் இஃப் யூ ஓகே. ப்ரிஃபரிங் நுவான் துஷாரா, எஸ். ஒய் நாட் ஜேக்கப் டஃபி ப்ரோ? எனக்கு புரியல ஜேக்கப் டஃபி என்ன ஏன். ஜேக்கப் டஃபி ஆக்சுவலா நான் ஏன் நுவன் துஷாரை ப்ரிஃபர் பண்ணேன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஜோஷ் ஹேசல்வுட்டால கொஞ்சம் டியூ டு சம் அவங்களோட கிரிக்கெட் போர்டு ரூல்ஸால அவரால் இங்க ஆன் டைம் நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் ஸோ ஆமா. அதுவே ஆக்சுவலா வந்து இதை பொறுத்த வரைக்குமே ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே ஒரு காம்படிஷன் தான். ஃபாரினர்ஸ் மொத்தமே 4 பேர். அதுல யார் 4 பேர் நிறைய ஒரு 6-7 பேர் ஸ்டார் பிளேயர்ஸா இருந்தாலுமே அந்த ஃபோர் 4 பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் இடம். அதுல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னு பார்த்தா இப்போ ஹேசல்வுட்டோட பெரிய வேகன்சியை வந்து கண்டிப்பா வந்து நுவான் துஷாராவால ஃபில் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஆர்சிபி கப் அடிச்சிருக்காங்க. நோ கப் நோ. அடிக்கும் போது அதுல அவரு கொஞ்சமாச்சும் ஃபில் பண்ணியிருக்காரு. அவரு அந்த கான்ட்ரிபியூஷன்லயுமே அந்த வின்னிங் கான்ட்ரிபியூஷன்ல அட்லீஸ்ட் அவரோட விக்கெட்ஸ் அவரோட அந்த எக்கனாமி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட்டுக்கு பதிலா நுவான் துஷாரா தான் பிரைம்ல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சாரி, எனக்கு இது அப்சல்யூட்டா புல்ஷிட்டா ஃபீல் ஆகுது. நுவான் துஷாரா நான் அக்ரி பண்ணிக்கிறேன். நுவான் துஷாரா இஸ் நாட் அ பேட் bowler. சம்டைம்ஸ் அவரால் பவர் பிளேல ஒரு நல்ல ஓவர் கொடுக்க முடியும். பட் நான் ஏன் ஜேக்கப் டஃபி ப்ரிஃபர் பண்றேன்? ஆப்வியஸ்லி நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ஜேக்கப் டஃபியோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நாட் குட் இன் இந்தியா. பட் நியூசிலாந்து அவரை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களோன்ற ஒரு இதுவும் இருக்கு. ஏன்னா ஒத்துக்கிறேன், கண்டிப்பா ஜேக்கப் டஃபிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எனக்கு அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஐபிஎல்ல. பட் ஓகே, இட்ஸ் ஓகே, நம்ம மேட்ச் ஆட தான் பார்க்கணும். என் ஸ்குவாட்ல ஜேக்கப் டஃபி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் அதர்ஸ் நான் சொல்லுவேன். அப்புறம் ஓகே. என்னோட ஸ்குவாட் வந்து நான் கிட்டத்தட்ட உங்க ஸ்குவாட் மாதிரி தான். சைசெட் தேவ்தத் படிக்கல் இவருக்கு பதிலா வெங்கடேஸ்வரை பதிலா தேவ்தத் படிக்கல், அதுக்கப்புறம் டஃபி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நான் ரசிக்தார் சலாமா ஆட மாட்டேன் ப்ரோ. ஏன் சொல்றேன்னா ஐ வில் கோ வித் மங்கேஷ் யாதவ். ஆப்வியஸ்லி மங்கேஷ் யாதவ் ரொம்ப பெரிய ப்ராஸ்பெக்ட்னு நான் சொல்ல விரும்பல. பட் மங்கேஷ் ஓகே. யாதவால உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்பர் 8லயோ நம்பர் 9லயோ வந்து ஒரு 10 பால்ல 18-20 அப்படின்ற ரன்ஸ் அவரால் அடிக்க முடியும் கம்பேர்ட் டு ரசிக் சலாம். ஏன்னா அவரோட ஸ்டாட்ஸ் நான் ரீசெண்ட் டைம்ல பார்த்தேன், அவரோட பேட்டிங்கும் கொஞ்சம் பார்த்தேன். ஐ வாஸ் லிட்டில் இம்ப்ரெஸ்ட். நான் ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன். பட் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 200 கிட்ட வச்சிருக்காரு 2-3 மேட்ச் ஆடி. ஸோ இஸ் அ குட் பிளேயர். பட் வென் இட் கம்ஸ் டு bowling, ஒரு யாஷ் தயாலுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா யாக்கர் போடுவாரு. ஸோ ஐ ஃபீல் மங்கேஷ் யாதவ் இஸ் ஃபார் பெட்டர். பட் ஓகே, எப்படியோ யாஷ் தயால் ஓபன் பண்ண போறது இல்லை, ஏன்னா அவர் இன்னும் ஆர்சிபி கேம்ப்லேயே ஜாயின் பண்ணல. ஸோ ஐ ப்ரிஃபர் மங்கேஷ் யாதவ். பார்ப்போம் யார் ஸ்குவாட யார் எடுக்கிறாங்க, எப்படி ஆர்சிபி போகுதுன்னு 28ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். தல என்ன சொல்றீங்க? பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்னு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இதா இருக்கா? ஆப்வியஸ்லி ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேட்டிங் டெப்த் தான். ம் கோலியில இருந்து சால்ட், அடிஷ்னலா வெங்கடேஷ் ஐயர், நீங்க சொன்ன தேவ்தத்களா இருக்கட்டும், ஜித்தேஷ் ம். சர்மா, நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட், அவர் இப்போ இவங்க எல்லாம் சிங்கம் இருக்காங்க. ஆயிட்டாருங்க. அவர் தான் சிங்கம், தெரியல. ஆமா, அவரு அடுத்து அப்புறம் ரொமாரியோ ஷெஃபர்டு, அடுத்து ம், குருணால் பாண்டியா. அவரு ம், கரெக்டான டைம் மோஸ்ட் அந்த வேல்யூபிள் ரன்ஸ் அவரும் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படின்னு ம். பாத்தீங்கன்னாவே சம்டைம்ஸ் புவியே ஒரு டைம் நல்லா பேட்டிங் ஆடுறாரு இப்போ.
ஒரு ஆமா, எடுத்துக்கலாம் ஹேண்ட்ஸ் அப்பப்போ. அடிக்கிறாரு 10 to 20 ரன்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்கு. ம், ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் தான். வீக்னஸ் ம், பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது தான். ஹேசல்வுட் இல்ல. ஹேசல்வுட் ஆமா, இல்லாதது ஒரு டிராபேக் தான். ம், ஸோ bowling அப்படி இப்படின்னு பார்த்தா நுவான் துஷாரா, நீங்க சொன்ன ஜேக்கப் டஃபியா இருக்கட்டும். ம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இதா படல ஆ கம்பேர் டு பேட்டிங். ஆப்வியஸ்லி நீங்க சொல்றதுதான். நான் எப்படி சிஎஸ்கே பாக்குறேனோ அதே மாதிரி தான் ஆர்சிபியும் பாக்குறேன். when it comes to பேட்டிங் அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. லைக் மும்பை சிஎஸ்கே அளவுக்கு இல்லைனாலும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், சால்ட்னு. பட் bowling என்னன்னா ஒரே ஒரு ஆளு தாங்க, அந்த ஏசல்வுட்ன்ற ஒரே ஒரு ஆளு தான். அவர் இல்லைன்றது அந்த டீமோட பெரிய பேக் போனே ப்ரோக் பண்ணுது. ஏன்னா அந்த இனிஷியல் பிரேக் த்ரூஸா இருக்கட்டும், நடுவுல வந்து போடுறதா இருக்கட்டும், டெத்துல போடுறதா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு டீம் மேன் அவரு. பட் ஆப்வியஸ்லி அவர் இல்லைன்றது ரொம்ப டீம் ஹர்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இன்கேஸ் ஏசல்வுட் இல்லாம விளையாடினாங்கன்னா அவங்க எல்லா மேட்சும் 200 கொடுக்க கூட சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி சின்னசுவாமியில விளையாடும் போது அது கண்டிப்பா நடக்கும். ஒத்துக்கிறேன், நானும் ஜேக்கப் டஃபியை ரேட் பண்ணுவேன் தான். பட் நீங்க ஏசல்வுட் ரீப்ளேஸே பண்ண முடியாது ப்ரோ. அந்த மாதிரி யாருமே கிடையாது. கண்டிப்பா. அது அந்த ரேஞ்ச்ல யாருமே இல்ல. அது மேபி நம்ம வேணா மலிங்காவை தான் அப்ப திருப்பி கூப்பிட்டு வரணும். மத்தபடி எனக்கு தெரியல. பூம்ராக்கு அடுத்து நான் ஐயா ரேட் பண்ணக்கூடிய ஒரே போலர்னா அது ஏசல்வுட் தான். சோ கொஞ்சம் ஓகே. ஆர்சிபியோட போலிங் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஒரு ஆர்சிபி ஃபேனா சொல்றேன், எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பயமா தான் ப்ரோ இருக்கு. பட் பிளே ஆஃப்ஸ் போயிடுவோம்னு நினைக்கிறேன், பாப்போம். லெட்ஸ் சி. இப்போ எல்லாமே ம், ஆஸ் யூஷுவல் பழைய வீடியோல சொன்ன மாதிரி ம், 7 மேலதான் டிசைட் ஆகும் மொத்த ஐபிஎல்லுமே. லெட்ஸ் சி என்ன ம். ஆகுதுன்னு பார்ப்போம். அதுவும் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் எப்படி விளையாடுவான்னு தெரியாது. சாமி குட்டுருவாங்க. அடுத்த 7 மேட்ச் தான் ஆமா, அவங்க விளையாடுவாங்க. ஸோ ஓகே, பார்ப்போம். கரெக்ட். ஆனா இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம எம்ஐ பிரிவியூல பேசுவோம். பட் என்ன என்ன சொல்றீங்க? இப்போ இந்த டீமை எப்படி ரேட் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு அவுட் ஆஃப் 10 கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 கொடுத்தீங்க கேட்டீங்கன்னா நான் 7 சொல்லுவேன். ப்ரோ, பேர்வா என்ன வளர்ற 7லாம் சான்ஸே இல்ல. ஏசல்வுட் இல்ல, நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா 7 ஐ won't agree with it. ஐ வில் கிவ் 8.5. இப்போ நான் 8.5 கொடுப்பேன். சிஎஸ்கேக்கும் 8.5 கொடுப்பேன். இந்த டீமுக்கு 8.5 கொடுப்பேன். 7 ரொம்ப கம்மி ப்ரோ, ரொம்ப கம்மி. எப்படின்னு தெரியல. பட் ஓகே நீ இருக்காங்கிறதால நான் வேணா 7.1 வேணா தரேன். ப்ரோ. 0.1 நான் பிளே பாய் ஜோக்கா. பாயிண்ட் ஒன்னு தான். பவர் ஹவுஸ் டீம் இது. இது பிளே பாய் என்ன பிளே பாய் பேசுறீங்க? தான் நம்ம பண்ணி 8.5 வந்து 9.5 கூட ஆகலாம். 7.1 5.1 கூட ஆகலாம். ஹூ நோஸ். ஓகே சரி சொல்றீங்க. ரீசெண்டா நான் ஆர்சிபியோட யூடியூப் வீடியோஸ்லாம் கூட பார்த்தேன். லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வாட்டியும் நல்லா பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணி தான் ஜேக்கப் டஃபி எடுத்திருக்காங்க. பட் ஜேக்கப் டஃபி என்ன பண்ண போறாரு அப்படின்றத நான் கண்டிப்பா 28 ஓகே. மார்ச்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் அபிஷேக் சர்மா அவர் போட போறாரு. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அபிஷேக் சர்மா வச்சு நிமித்தி இருக்காரு அவரை. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச். நம்ம அதை ப்ரிவியூ பண்ணும்போது பேசுவோம். பட் அதை படி ஆர்சிபி போவாங்களான்னு எனக்கு தெரியல. சரி பிளேபாய் சொல்லுங்க. ஈசாலா கப் நம்தேவா? செகண்ட் டைட்டிலா? ஃபோர்த் பிரான்சைஸ் டைட்டிலா? ஆர்சிபியை பொறுத்த வரைக்குமே ஆர்சிபி இந்த வாட்டி ஆக்சுவலா அவங்க ஜெசினையுமே வந்து நத்திங் தான் வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு இனிமேட்டு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களும் ஒரு சாம்பியன்ஸ் டீம் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு யார நான் ஐபிஎல் ஆர்எல்ஸ் நான் கிரிக்கெட் ஃபேனை பார்த்தா கூட ஆர்சிபி எல்லாம் கப் அடிக்குமா, ஆர்சிபி எல்லாம் கப் அடிக்குமாங்கிற சொல்றது போய் இப்போ ரீசெண்டா 6-10 பாட்டுல ஆர்சிபிக்கே காலம் வருது, எனக்கு என்ன குறைச்சலா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. சோ முன்ன மாதிரி இப்போ ஆர்சிபியும் கப் அடிச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு மேல ஐபிஎல் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத தான் பார்க்கணும். சோ என்ன கேட்டா ஆர்சிபி பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல இருப்பாங்க. பட் ட்ராஃபின்னு பார்க்கும்போது லெட்ஸ் see பாப்போம். ஓகே, அப்போ உங்களோட டாப் 5ல அந்த டீம் இருக்கும்ன்றீங்க. கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இப்பவே ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இது கொஞ்சம் டூ மச்சா இருக்கும். பட் இத ஏசல்வுட் வந்துட்டா இது கண்டிப்பா நடக்கும். ஐ வுட் சே, இப்பவே சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஃபைனல்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் அஹ்மதாபாத். சின்னசுவாமி ஸ்டேடியம் இருக்காது, எனக்கு அது நல்லா தெரியும். ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ. இதை நான் இப்பவே சொல்லிடுறேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே. எனி டீம்ஸ் ஏதாவது ஸ்பெஷல் கொடுக்குதா, ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களா? பஞ்சாப்லாம் சொல்ல முடியாது, பாப்போம். பட் ஐ எக்ஸ்பெக்ட் ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ இந்த ஃபைனல். லெட்ஸ் சி பிளே பாய். நீங்க ஓகே. வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண?
இப்போதைக்கு அவ்வளவுதான். அதாவது ஆர்சிபி இதை பத்தி அனலைஸ் பண்ணியாச்சு. லெட் சி, மேட்ச் பார்த்தா தான் நமக்கும் ஒரு இது கிடைக்கும். நம்ம ம் அனலைஸ் இப்போ பண்ணியிருக்கோம். ம் ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பார்க்கலாம். கரெக்ட் தான். சரி ப்ளே பாய். ஓகே ப்ளே பாய். இன்னைக்கு இந்த வீடியோல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நிறைய பேசியிருக்கீங்க. ஓகே. கண்டிப்பா அடுத்த வீடியோல ஓகே பார்ப்போம். கோபால். ஓகே ப்ளே ஓகே பாய். கோபால். போய் ஃபன் பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். பாய் பாய். பாய் பாய் அரட்டை பாய் நண்பர்களே, பாய். பாய் கைஸ்.